குச்சில் வீடா இருக்கட்டும், தகர வீடா இருக்கட்டும், ஓடு ஓட்ட வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஆனா ரிஷப லக்னத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு தான் அரண்மனை. நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசனத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு, அதுதான் மனசு. நவகிரகா வழங்கும் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மைத்லி மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு உடனே ஓகே சொன்னதுக்கான முதல் காரணம் மிஸ்டர் சரவணன் தான். ஏன்னா வாழ்க்கை நிறைய போராட்டங்களை நிறைஞ்சு இருக்கும். அப்ப நிறைஞ்சு இருக்கும் போது சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம், ஆனா ஒரு ஜோசியரை பார்த்துட்டா உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். 2016 17 எனக்கு தெரியல, ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, அந்த கட்டத்தை பார்த்து சொன்னாரு, உனக்கு ஒண்ணுமே நடக்காது, இது ஜாதகமே இல்ல, இந்த படத்துல வர மாதிரி, இதெல்லாம் ஜாதகம்னு எடுத்துட்டு எப்படிமா நீங்க வந்த அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே இல்லங்க, அந்த கட்டத்தை ஒன்னும் நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவரு உடனே அதெல்லாம் கிடையாதுமா, 500 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த 500 ரூபாய்ன்றது, அதாவது நல்ல படத்துல எல்லாம் நடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு பெரிய ஒரு டவுன்ஃபால்ல போய் அந்த நேரத்துல 500 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு பெரும் கஷ்டத்துல இருக்கும் போது 2019 இங்க கோயம்புத்தூருக்கு வந்தேன். அப்போ எதிர்ச்சியா இன்னொருத்தவங்க மூலியமா சரவணன் சாரை மீட் பண்ண வேண்டியதா இருந்தது. அவரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருமே அப்ப ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருந்தாரு. அவரு வீட்டுக்கு வந்தோன்னா சாதாரணமா பார்த்துட்டு, அப்போ இந்த உடல்வாகு கூட எனக்கு கிடையாது, ரொம்ப குண்டா இருந்தேன். அப்போ சரவணன் சார் பார்த்துட்டு, நீங்க இந்த படத்துல நடிச்சவங்க தானே? ஆமா சார் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளா ஒரு காட்டன் ஷால் இப்படி மேல போட்டுட்டு இவர் கேட்டாரு, நீங்க இப்ப செருப்பு எதனா புதுசு வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே, என்ன ஜோசியரே இதை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார், இப்பதான் சார் 2 நாள் முன்னாடி தான் சார் வாங்கினேன் அப்படின்னு. உங்க லைஃப் மாற போதுமா அப்படின்னு சொன்னாரு. என்ன நம்மளுக்கு யூஸ்வலா இந்த சினிமாக்காரங்களுக்கு டக்குன்னு தோணும், ஏதோ ஐஸ் வைக்கிறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா நம்ம குண்டாதானே இருக்கோம், என்ன இவரு படத்துல கூட நடிக்கலையே, நம்மளால என்ன பெனிஃபிட் இவருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு, ஒரு வாரம் எனக்கு அங்க தங்கக்கூடிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு ஒரு சின்னதா ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாரு. சார் உங்ககிட்ட நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னா வர சொன்னாரு. அப்ப பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சரண்யா நீங்க நம்புங்க, உங்க ஜாதகம் நிஜமாலே மாறப்போகுது அப்படின்னு. சரி சார், நான் ஃபீஸ் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். 2020 எல்லாருக்குமே கொரோனா பீரியடு. எல்லாருக்குமே அவங்களோட சக்திக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்திருக்கும். 2020 எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அப்படியே முகமூடி எல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் 2020 வரைக்கும் நான் முகமூடி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னால வெளியிலயும் போக முடியல. 5 வருஷம் எங்கன்னா வெளியில போனா நீங்க நடிகை தானான்னு கேட்பாங்க, ஏன் இவ்வளவு குண்டாயிட்டீங்கன்னு கேட்பாங்க. பொருளாதாரத்துல பயங்கர வீக்கா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, பாத்துக்க ஆள் கிடையாது. நிர்கதியா நின்னுட்டு இருக்கும் போது 2020 கொரோனா பீரியட் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கொரோனா வைரஸோட பயங்கர பிரபலம் ஆயிட்டேன். விகடன் அப்பதான் உள்ள வந்தாங்க. விகடன் சொன்னாங்க, சரண்யா நீ கெட் பேக் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ கொடுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொகுப்பாளனி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது 2000 வியூஸ் கூட போல. நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஏன் வீடியோவை எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது, நான் லைம் லைட்லயே இல்லைன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 4.5 lakhs வியூஸ் வாங்குச்சு அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். ஒரு பிரபல நாளிதழ்ல யோகி பாபு திருத்தணி முருகனுக்கு போய் ஒரு கேரக்டர் கிடைச்சதுன்னு படிச்சேன். சரி, மனம் எங்க போறதுன்னே தெரியல. கடைசி ஆப்ஷன் எங்கன்னா போவோம். நான் நினைச்சேன் சென்னையில இருந்து திருத்தணிக்கு போறதுக்கு ஒரு 8-9 மணி நேரம் ஆகும் போல. கூகுள கூட நான் பார்க்கல.
பார்த்தா ஒரு 2.5 மணி நேரத்துல போய் இறக்கி விட்டுட்டாங்க. இது என்னடா இவ்வளவு ஷார்ட் ட்ரிப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முருகனை பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி நின்னு ரொம்ப கேஷுவலா, ஏன்னா இங்க நிறைய பெரிய மனிதர்கள் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல இருந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும், அவங்க கிட்ட பேசி எல்லாமே வாங்கணும். ஆனா சரிக்கு சமமா நானும் வந்து உங்க முன்னாடி நிக்கிறது வந்து அந்த முருகனை தவிர்த்து வேற யாருமே ஏற்படுத்தி இருக்க முடியாது. யாருமே எந்த மனுஷனும் ஏற்படுத்தி இருக்க முடியாது. இன்னொன்னு அஸ்ட்ராலஜி வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ டேக் இட் ஃபார் கிராண்டட், அவர் இதை சொல்லிட்டாரு. ஏன்னா இங்க ஒருத்தர் இருக்காரு யூடியூப்ல வந்து சந்திராஷ்டமத்துல ஏதோ ஒண்ணு இது சொன்னாங்க, அது கிண்டல் கேலியுமாலாம் கூட ஆக்குறாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்றவங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி வித்யா கார்த்திக் மேம்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன், பெரும் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. சரவணன் சார் கிட்ட பேசும்போது கூட மைத்திலி மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, சரண்யா மைத்திலி மேம் வந்து நிறைய போராட்டத்துக்கு பிறகு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது மைத்திலி மேம் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதையை ஏற்பட்டுச்சு. அதனால உண்மையான அஸ்ட்ராலஜி இருக்கிற வரைக்கும், அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம கட்டங்கள்ன்றது உண்மைதான். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க, ஏதேதோ நடந்துகிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் அதை பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அன்னைக்கு சரவணன் ஒருத்தர் வந்து உன் லைஃப் மாற போகுதுன்னு சொல்லும் போது நம்புறதுக்கு அப்ப எனக்கு மனம் இல்லை. ஆனா அது மாறுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த கட்டம் வந்து நிஜமாலே உண்மையா பட்டுச்சு. ஆமா, அது முருகன் பேரு தான். எனக்கு இப்ப நான் சரவணன் சார் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன், சார் என் கட்டங்கள் எனக்கு வேலை செய்தா என்னன்னு தெரியல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க, இது ஆகும் அது ஆகும்னு. ஆனா நான் வெளியில இருந்து பார்க்கும் போது இதே கோயம்புத்தூருக்கு எத்தனையோ வாட்டி நான் பஸ்ல வந்திருக்கேங்க. இதே கோயம்புத்தூர்ல எத்தனையோ வாட்டி பஸ்ல வரும்போதும் சரி, மனுஷங்களை பார்க்கும் போதும் சரி, என் முகம் தெரியாது, யாருக்கும் நான் என்ன படம் நடிச்சிருக்கேன்னு தெரியாது, என் உடல்வாகு, என்னோட வெளியில இருக்க இந்த பொலிவு எதுவுமே இல்லாம சாதாரண மனுஷனை விட ரொம்ப கீழே போயிட்டேன் நானு. இன்னைக்கு இப்போ ஃபிளைட்ல வரும்போதும் சரி, அங்க பாக்குற மனிதர்களும் சரி, நீங்க பாக்குற என்னோட விதமும் சரி, எல்லாமே மாத்திருக்காங்கன்னா நீங்க உங்களை முதல்ல ரொம்ப தீர்க்கமா நம்பினீங்கன்னா கட்டங்களும் மாறும். கட்டங்கள் மாற ஆரம்பிச்சதுன்னா நிஜமா கடவுளும் வந்து இது வாழணும்னு ஆசைப்படுது, கடைசியா எங்க போகும், நீ வாழ்ந்து நீங்க வந்து கடவுள்கிட்ட சொல்லிடுங்க, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், கட்டங்கள் ரொம்ப தப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தோம் நம்மளுக்கு தெரியல. அப்புறம் கடவுள் பாப்பாரு, சரி எவ்வளவு கட்டங்கள் தப்பா இருந்தாலும் உனக்கு வந்து ரைட்டா நான் மாத்தி விட்டுடுறேன்னு. அப்ப கட்டங்கள் மாறும் போது நம்ம நிறைய நல்ல மனிதர்களை பார்க்க ஆரம்பிப்போம், எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிக்கும். இங்க இருக்க பெண்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, லைஃப்ல நிறைய இடர்பாடுகள் வரதான் செய்யுங்க. எதுவுமே நம்மளுக்கு சும்மா வந்துடாது. லைஃப் வந்து ஈஸி கிடையாது, எதுவுமே சும்மா வந்துடாது. நிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து எதுவுமே ஈஸி கிடையாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் லைஃப் வந்து மாறும். உண்மையான மனிதர்களை மீட் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்படி உண்மையான ஒருத்தரை மீட் பண்ண ஆரம்பிச்சனோ, ஆக்சுவலா மைத்திலி மேம் வந்து சொன்னாங்க, இங்க வந்து சரவணன் சார் வராருன்னு சொன்னோன்னா அடுத்தது எந்த பேச்சுமே எனக்கு இல்லை, நான் வரேன் மேம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உண்மையான ஒரு நல்ல ஜோதிடர் வந்து அறிமுகமாயி உங்களோட வாழ்க்கையும் மாறணும், நல்லபடியா மாறணும். என்னை விட இன்னும் நிறைய விஷயத்துல வந்து இன்னும் பெருசா கிடைக்கணும். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை. தேங்க்யூ ஸோ மச் மேம். பல்வேறு எப்படி சொல்றது, ஒரு பெண் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண முடியும், அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வர முடியும், தன்னுடைய வாழ்க்கையை வச்சு முருகனுடைய அற்புதமான புகழ் குறித்தும் காதல் சரண்யா மேம் ரொம்ப தெளிவான நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. காதல் சரண்யா மேமை கௌரவிப்பதற்காக நம்ம ஜேஎம் மைத்திலி மேம் தற்போது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி Facebookல அவரோட அசிஸ்டன்ட் நம்பர் இருந்தது. நான் தான் சரவணன் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? அம்மா அப்படி இப்படி கணக்கு போட கூட ஒரு 2 மாசம் ஆகுமா அப்படின்னு சொன்னாரு. 2 மாசமா? என்னங்க என் வாழ்க்கையே இப்படி அந்தரத்துல தோணிட்டு இருக்கேன், இன்னும் 2 மாசத்துல எங்க போறது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஐயா மேடி வந்து தைரியமா போயிட்டு உங்க அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா நான் சென்னைக்கு வரேம்மா அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே, அப்படியே வந்துட்டேன். திருப்பியும் போனேன், கண்டிப்பா கொடுத்துடுவீங்களே அப்படின்னு. கொடுத்துருவேன், சரி வாங்க, வெல்கம் டு சென்னை அப்படின்னு. அதாவது ஒருத்தவங்களுக்கு நல்ல
லைஃப், நேரம் எல்லாமே அது 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 எல்லாமே கூடி வருதை விட கரெக்டா ஒருத்தவங்க சொல்லணும். ஏன்னா ஒரு ஜோசியக்காரர் வந்து அந்த ஜோசியக்காரர் வந்து எப்படின்னா, இது கட்டோன்னு எப்படிமா எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. நிறைய பேருக்கு வந்து ஒரு கிண்டல் கேலியுமா இப்போ சில நேரத்துல நான் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். ஆமா இவர் சொல்லிட்டாரு, இப்ப இது வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அதுக்கு உதாரணமே நான் தான். அப்படிதான் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரிதான் சொன்னாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில வரவே மாட்டேன். கடைசி லைஃப் இதே சரவணன் சார் கூட தெரியும். அவர் பார்த்த பிறகு இதே கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான ஜோசியர் ஒருத்தவங்க, அவங்கள பத்தி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஏம்மா கடைசி நேரம் இது, இதுக்கப்புறம் என்ன லைஃப் உனக்கு இருக்க போகுது, ஒண்ணுமே இருக்காது, இப்பவே நீ வந்து ஒன்னும் இல்லாம இருக்க, இதை விட நீ கீழே போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் மேல வரேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்னைக்கு நான் பார்க்க மாதிரி தான் இருக்கேன். சரண்யா மேடத்தை பத்தி நான் சொல்லணும்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடைசிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை திரும்பினா அங்கதான் முதலடி, திரும்பினா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இது வந்து ஜாதகத்துல வந்து யாருக்குமே டைம் எல்லாம் முடியணும்னா அது கடைசி காலம் தான். அன்னைக்கே முடிஞ்சிருக்கலாம்ல அவங்க லைஃப், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள்ங்கிறது என்னவா இருந்ததுன்னா அவங்களுக்கு வேற ஒரு ரூபத்துல ஆளே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள் எப்படின்னா ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணணும், இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஆக்சுவலா இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமா ஒண்ணு நடந்ததுங்க. வரும்போது சதயம் சார் தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாரு. அங்க இருந்து பிக்கப் பண்ணாங்க. ஆக்சுவலா அவர் வந்து மேம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. அது அவருக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல, பர்சனலா தெரியாது. ஆனா எனக்கு செல்ஃபி, ஆமா நல்ல விஷயம் இல்ல, கோயம்புத்தூருக்கு இறங்கி வந்தோன்னு ஒருத்தர் செல்ஃபி கேட்கிறாரு, எவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. அதுவும் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஓகே அவங்க ஏதோ நம்ம படம் பார்த்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஒரு அஸ்ட்ராலஜர், அவருமே இந்த மேடையில சமமா நின்று பேசக்கூடியவர், அவரு நம்ம கூட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது ஓகே கடவுள் வந்து நம்மளை வளர்த்துட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு. எல்லாமே கிராட்டிடியூடு தாங்க, இங்க எல்லாமே கிராட்டிடியூடு தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆக்சுவலா இவரை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க கூட நான் சரிசமமா நிக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். ஜெயிக்கிறவங்களை ஜெயிக்க வச்சுட்டே இருந்துட்டு நம்ம பேர் வாங்குறது மேட்டரே கிடையாது. கீழே இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க ஒரு இது, செருப்பு புதுசா வாங்கினீங்களான்னு. நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், செருப்பு புதுசா வாங்கிங்களா, கொலுசு ஒன்று தொலைச்சிங்களான்னு கேட்பேன். இது எல்லாமே ஒருத்தர் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பிரபல ஜோதிடர் ஒருத்தருக்கு எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு. அப்ப வந்து ஒருத்தர் அங்க போய் ஒருத்தர் சொல்றாரு, அவர் என்னங்க போனோன்னா கொலுசு வாங்கினியா, ஒரு பேக் வாங்கினியான்னு கேட்கிறாரு, இதெல்லாம் ஜோதிடமான்னு கேட்டாரு. நான் கேட்கறேன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு 3ஆம் பாவ ஆக்டிவேஷன்ல இருக்கா, ஒரு 12ஆம் பாவ ஆக்டிவேஷன்ல இருக்கான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா டாக்டருக்கு தான் தெரியும் உனக்கு ஜெல்சல் கொடுக்கணுமா தெரிஞ்சா இல்ல உண்மையா ஆபரேஷன் பண்ணணுமாங்கிற அளவுக்கு. நான் ஒரு பேகுங்கிறது 3ஆம் பாவத்துல இருக்கு, தட்டு முடிச்சாமான 3ஆம் பாவத்துக்கெல்லாம் திசாபதியை தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய முயற்சி. நான் சிம்பிளா கேட்கிறேன், உனக்கு புரிஞ்ச மாதிரி கேட்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. செருப்பு வாங்கினீங்கன்னா என்ன கர்மா, நீங்க வந்து செருப்பு காணாம போச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க? உங்க கர்மா போயிடுச்சுப்பா, நல்லா வருது அதைத்தாயே நாங்க வேற மாதிரி கேட்கறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய இது. ஏன்னா இவங்க இருந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே தொலைஞ்சு ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருந்துட்டு வந்துட்டு வாழ்க்கையிலன்னு தொலைஞ்சவங்க எத்தனை பேர். எந்திரிச்சு நிக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து இவங்க சென்னையில இருந்து வந்ததுக்காக நான் சொல்ல கிடையாது, உண்மையாவே இவங்க இருந்த பொசிஷன் எனக்கு நல்லா தெரியும். சரியா ஐயா, அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். ஐயா நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்.